My dear students and friends, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டான ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பிலாஸ்பூர்ல இருந்து நர்சிங் டியூட்டர் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த நர்சிங் டியூட்டர் ஜாபுக்கு உடனே போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் யாருக்கு யூஸ்ஃபுல்லோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்க பெனிஃபிட் ஆகட்டும். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்காக தான் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் குரோம்ல ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பிலாஸ்பூரை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஹோம் பேஜ்ல ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே எய்ம்ஸ் CRE4 டவுன்லோட் அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டியூட்டர் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருக்காங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் ஒரு ஓப்பன் ஃபைல்ல வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் ஒரு ஓப்பன் ஃபைல்ல பண்ணிக்கோங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிளிக் பண்ணும்போது மொத்தம் 12 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9th March 2026ல. ஸோ இந்த 12 வேகன்சிஸ் வந்து அன்ரிசர்வ்டு வந்து 7ஆவும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1ஆவும், ஓபிசிக்கு 3ஆவும், எஸ்சி கேஸ்டுக்கு 1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேலரி பேஸ் வந்து லெவல் 10 இருக்கணும். அவங்களோட ஏஜ் குரூப் வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா, நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிலயோ இன்ஸ்டிடியூஷன்லயோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். PhD MPhilலும் இருக்கலாம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்களே இதுதான் முக்கியமான ஃபார்மு. இந்த ஃபார்ம்ல வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்டர் பண்ணி அந்த கூகுள் ஃபார்ம்ல ஒரு சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிட்டு அந்த கூகுள் ஃபார்ம்ல இப்போ நான் ஷோ பண்ணேன்ல இந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் SC ST OBC இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ். இதே பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் டே டு அப்ளை வந்து இங்க எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா 8 lakhs லெஸ் தென் இருக்கணும். வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டோட்டல் 2000. இதுக்கு வந்து GST இருக்குது. ஸோ டோட்டலாக 2360 வந்து பே பண்ணணும். அது எப்படி பே பண்ணோம் அப்படின்னா நெஃப்ட்டுங்கிற நெஃப்ட் பேங்க் அக்கௌண்ட்ல பே பண்ணணும். அதோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் சாஃப்ட் காப்பியா ரெடி பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அந்த கூகுள் ஃபார்ம்ல என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அது வந்து எல்லாமே பக்காவா எந்த மிஸ்டேக் இல்லாம என்டர் பண்ணிட்டு அந்த கூகுள் ஃபார்மை ஆன் ஆர் பிஃபோர் 5 PM ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 31 March 31 லாஸ்ட் டேட் இது முடியுது. இந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணிடணும். ஸோ யாரெல்லாம் நர்சிங் டியூட்டர் வேகன்சி வந்து விரும்புறீங்களோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இந்த எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும்.